உன்னை உபத்திரவப்படுத்துறவனுக்கு தேவன் உபத்திரவத்தை தருவாரு. எப்போன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நீ பொறுமையா இருப்பாயானால் அது தேவன் செய்கிற நீதி. ஆனா உன்னை உபத்திரவப்படுத்துறவனுக்கு நீ எதிர்த்து போய் பெரிய ஆளுநர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்காக ஆண்டவர் எதுவும் பண்ண போறது இல்லை. நம்ம ஆண்டவர் ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி. உன் பிரச்சனை நீ ஹேண்டில் பண்றப்போ அவர் ஏன் உள்ள வர போறாரு? திறமை சிலைகிறான்பா, அவன் பிரச்சனை அவனை ஹேண்டில் பண்றான், அவரு வந்து வெளியே வந்து. உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நீ பொறுமையா இருப்பாயானால் உன்னை உபத்திரவப்படுத்துறவனை கர்த்தர் உபத்திரவப்படுத்துவார். உடனே இல்ல, மெதுவா. அங்கதான் பொறுமையும் விசுவாசம் முக்கியம். பொறுமைன்னு சொல்லியாச்சாலே அது உடனே நடக்காதுன்றது அர்த்தம். விசுவாசம்னு சொன்னாலே கர்த்தர் எனக்கா யாவையும் செய்வாரு. அது ஒரு டைம் பீரியட், ஒரே இன்ஸ்டன்ஸ் இல்ல. ஊழியர்கள் ஊழியத்தின் பாதையில பொறுமையை சகித்துக் கொள்ளும் பொழுது ஊழியர்களை பார்த்து அதே வாழ்க்கை முறையை பின்பற்றுகிற விசுவாசிகள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பொறுமையை சகித்துக் கொள்வீர்களானால் ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய அதே பரிசு, அதே இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை கர்த்தர் உனக்கும் தருவாராம்.